பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த காலங்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். உலகத்தின் பல சூழ்நிலைகள் எப்படிலாம் இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளில் ஆங்காங்கே இருந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தந்தையாம் கிறிஸ்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. உலகம் முழுவதும் மக்கள் பயந்து கொண்டு வேதனைகளை தரித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் எங்களை உம்முடைய சட்டையின் மறைவுக்குள் மறைத்து கிருபையினாலே நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனையிலே தேவன் பிரசன்னமாவீராக. இந்த ஆராதனைகள் முழுவதும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் ஆங்காங்க வீடுகளிலிருந்து தேவனை ஆராதிக்கும் போது அந்த வீடுகளெல்லாம் பரலோகத்தின் தேவ மகிமை இறங்கும்படி சொல்லுங்கள். தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக. தகப்பனே, இன்றைக்கு ஆராத நேரம் ஒரு விடுதலையின் நேரமாக இருக்கணுமே. தகப்பனே, எங்கள் பாடல்கள் வேலை ஒரு விடுதலையின் நேரமாக இருக்கணுமே. எங்களோடு நீர் பேசணுமே தகப்பனே. இன்றைக்கு இந்த ஆராதனையின் முடிவிலே தேவன் எங்களோடு இடைப்பட்டார். எங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தோடு இந்த ஆராதனையை முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனைக்கு ஒருவருக்கும் தடை இருக்கக்கூடாது. பரலோக தேவன் மகிமையாய் இறங்கி கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய உன்னதமான கரங்களை தருகிறோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் தேவ சமூகம் இருந்து நடத்துவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கு நடக்கிற ஆராதனைகள் நினைத்து ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். தேவன் ஆசீர்வாதமாக்கி கொடும். இந்த ஆராதனை ஒரு விசை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய கரங்களை தருகிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடி போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். தேவ ஜனத்தின் ஆகாரமாம் மன்னா புசித்து ஜீவித்தாரே. தேவ ஜனத்தின் ஆகாரமாம் மன்னா புசித்து ஜீவித்தாரே. என்றும் ஜீவித்திட கர்த்தர் இயேசுவில் என்றும் வளருவோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். தேவ கிருபை தங்கிடவே தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை தங்கிடவே தேவனை
உள்ளம் நொறுங்கியே உண்மை மனதுடன் என்றும் தொழுகுவோம் போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமா தேவ ஆலயம் மகிமையால் நிரம்பி தங்கிட ஆராதிப்போம் தேவ ஆலயம் மகிமையால் நிரம்பி தங்கிட ஆராதிப்போம் துதி பலியுடன் போற்றி புகழ்ந்துமே சாற்றி ஆராதிப்போம் போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபை கிருபையே தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தானாய் வரல. நம்முடைய சொந்த கரத்தின் கிரியையினால எதுவும் தானா வரல. எல்லாமே தேவ கிருபையினால வந்தது. யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. நான் சம்பாதித்த பொருள் போய்விட்டதே, எனக்குரியதெல்லாம் அழிந்து விட்டதே என்று அங்கலாய்க்காமல் யோபு அழகா சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நமக்கு தானா வரல, எல்லாமே அவருடைய கிருபையினால கிடைத்தது. நம்ம தோற்று போன இடங்கள் எல்லாம் ஜெயத்தை தந்தவர், நம்ம சோர்ந்திடாமல் நிற்க செய்தவர் நம்முடைய தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருப கிருபையே தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தவரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தவரே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தவரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தவரே. கிருப கிருபையே தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும், மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும், மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. கிருப கிருபையே தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே.
கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினதே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினதே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகி போனாலும் மனிதருடைய அன்பு மாறி போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்ம விட்டு மாறி போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த சரணத்தை ஒரு விசை கூட பாடுவோம். மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும். தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும். தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். நாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும். தேவ கிருபையே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. எங்களை வாழ வைத்த தேவ கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. இந்த பரிசுத்த காலை வேளையில் அப்பா ஆமென் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஒன்றி கூடி இருக்கும் இந்த வேளையில் ரட்சா உங்கள் கிருபை அதிகமாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம் ரட்சா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. இயேசுவே தகுதி இல்லாத எங்களை நீங்கள் அழைத்தீரே அப்பா. தகுதி இல்லாத எங்களை உம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தீரே ராஜா. எங்களை நீங்கள் உயர்த்தினீரே ராஜா. எங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீரே ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒன்றுமே தானா வரலப்பா. உங்கள் கிருபை தான் ராஜா. உங்கள் கிருபை தான்ப்பா. உங்கள் தேவ கிருபை அப்பா எங்களோடு கூட இருக்கிறதே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிப்போம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனைக்குரிய தெய்வமே ஆவியானவரே பரிசுத்தம் நிறைந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆராதனைக்குரிய தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. துதிக்கப்படத்தக்க தெய்வம்
தெய்வம் நீர் ஒருவரே ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கேருபீன்களும் செராபீன்களும் ஓயாமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிறதே ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென். நீர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே ஓயாமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிறதே இயேசுவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் சபையாய் ஒரு மனமாய் சேர்ந்து உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் மானவரே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நீர் சொல் தவறாத தெய்வம் அப்பா. ஆமென். வாக்குறுதி தேவன் நீர். ஒரு நாளும் அப்பா ஆமென் அந்த வாக்குகளை நீங்க நிறைவேற்றாமல் இருந்தது இல்லையே ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனை கொஞ்ச நேரம் துதிப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிற நேரங்களிலும் தேவன் நமக்கு கிருபையாய் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாம் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். நம் தேவனை நம்ம ஆராதிப்போம். நம் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரிய தெய்வமாய் இருக்கிறாரே. அவர் துதிகளின் பாத்திரராய் இருக்கிறாரே. ஆமென். நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அபிஷேகநாதரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபத்தில் உட்காரும் பொழுது நம்முடைய ஜெபம் ஒரு மல்லிகை கடை லிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. எப்பொழுதுமே நம்முடைய தேவைகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள ஆயிருக்கிறது. இது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. நமக்கு ஒரு பிள்ளை இருக்குமானால் அது நம்மக்கிட்ட பேசாம, நம்மக்கிட்ட சந்தோஷமா வந்து பேசாம, நம்மிடம் அன்பா இருக்காம வெறும் தேவைக்காக மாத்திரம் வந்து கேட்குமானால் நம்ம இருதயம் எவ்வளோ வேதனையா இருக்கும். அப்படிதான் இந்த பாடலை எழுதிருக்கிறவர்கள் அழகா எழுதியிருக்கிறார். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை பாடப்போகிறோம். அப்பா, இனி நான் என் தேவையை மாத்திரம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்ப்பா. நீங்க தான்ப்பா என்னுடைய தேவை. நீங்க எனக்குள்ளாய் இருந்தா, என் இருதயத்துக்குள்ளாய் நீங்க இருப்பீரானால் எனக்கு எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்குமே, எனக்கு எல்லாம் நிறைவானதாய் இருக்குமே. இந்த உலகத்தின் தேவைகளை காட்டிலும், இந்த உலகத்தின் செல்வத்தை காட்டிலும் என் நேசப்பா கூட இருந்தா அது எவ்வளவு மேன்மையானது. ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் கேட்போம். அப்பா, இனி நான் என் தேவைகளை மாத்திரம் சொல்லுகிறவளா உங்கள் சமூகத்துக்கு வரமாட்டேன். என் தேவைகளை மாத்திரம் சொல்லுகிறவனா உங்கள் சமூகத்தில் வரமாட்டேன்ப்பா. உம்மை துதிக்கிற பிள்ளையாய், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளையாய், உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய், பாடல் பாடி ஆராதிக்கிற பிள்ளையாய் இருப்பேன் என்ற இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை ஒரு விசை கூட பாடுவோம். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே
நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. என்னை கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். உள்ள கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிருளும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ள கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிருளும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க. இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். Yes, Jesus. Amen.
இயேசுவே, ஒரு விசை கூட தேவ சமூகத்தை சொல்லுவோம், என் தேவையை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன்ப்பா. என் எண்ணத்தை சொல்லி நிறைவேற்ற சொல்லி உண்மை கட்டாயப்படுத்த மாட்டோம்ப்பா. அநேகருடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்முடைய எண்ணங்களை மாத்திரம் திணிக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை மாத்திரம் தேவனிடத்தில் சொல்லி, இதை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்கப்பா, எனக்கு இந்த தேவைகள்லாம் நீங்கள் சந்தித்து தாங்கப்பான்னு சொல்லி அந்த காரியங்களை தேவ சமூகத்தில் நம்ம திணித்து கொண்டே இருக்கிறோம். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்லும்படியாய் நம்ம தேவனை திணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில் சொல்லுங்க, அப்பா என் தேவையெல்லாம் நீங்கள் தான்ப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்த சொல்லுங்க, என் தேவையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் இதயமே நீங்கள் தான்ப்பா. ஜீசஸ், அப்பா என் தேவையெல்லாம் நீங்கள் தான் ராஜா, என் இதயமே நீங்கள் தான் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்லுவோமா, என் இதயமே நீங்கள் தான்ப்பா. இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். என் ஏசப்பா மாத்திரம் என் கூட இருங்க ராஜா. இயேசுவே, இந்த காலை வேளையிலப்பா எங்களோடு நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமா பேசினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆமே, நீங்கள் போதும் அப்பா, எங்களுக்கு நீங்கள் போதும் ராஜா, எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. எஸ் ஜீசஸ், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அபிஷேகநாதரே, ஆமென், நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. ஆமென். உம்மை மறைத்து உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டி எங்கள் கண்கள் நிச்சயிக்கு எங்களை தள்ள நினைக்கிற பிசாசின் சகல கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, என் இயேசு மாத்திரம் போதும் என்ற அந்த இருதயத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒழிஷபரதலரபாம் ரிதிரி கராந்திலரதலர ஷபரபோரதிரதலரலரவலரபாம். இயேசுவே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. இயேசப்பா, உங்க சமூகம் மாத்திரம் போதும் ராஜா. உங்க சமூகத்துல காத்திருப்பதே, உங்க சமூகத்துலப்பா நாங்கள் எப்பொழுதும் செபிப்பதையே நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. நீங்க போதும் அப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க போதும் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசப்பா, எங்க தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. இயேசப்பா, உங்க கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளையிலப்பா எங்கள் சபையாராய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு செய்த நல்ல கிருபைக்காய் நன்றி ராஜா. ஆமென். எங்கள் ஆராதனைகளை ஏறெடுக்க கிருபை செய்திரே உமக்கு நன்றி அப்பா. தேவ பிரசனத்தினால் எங்கள் சபையை நிரப்புனீரே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஒரே இடத்துல கூடி ஆராதிக்காமல் இருந்தாலும் அப்பா, ஆமென், ஆங்காங்கே இருந்து நாங்கள் ஆராதித்தாலும் தேவ பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்புனீரே
உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆமென். தொடர்ந்து உங்கள் கிருபைகளோடு கூட இருக்கட்டும். மீதியான காரியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய மகனை மறைத்து நீங்கள் பேசும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தேவ வார்த்தைகள் வெளிப்படும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகளாய் கடந்து சென்று ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து சென்று அது கிரியை செய்கிறதா இருக்கட்டும் ராஜா. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ராஜா அப்பா 60 100 பலன் கொடுக்கத்தக்கதான வார்த்தைகளாய் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளை ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. இந்த அருமையான பரிசுத்த நாளில் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इस अच्छे से सुबह के समय पवित्र दिवस पर हमारे साथ मिलकर आराधना करने वाले आप सभी को जल्दी से प्रभु यीशु के नाम से बधाई देकर स्वागत करता हूँ. கர்த்தர் தம்முடைய சட்டையின் நிழலுக்குள் மறைத்துக் கொள்வாராக. परमेश्वर अपने पंखों के छाव में हमें छुपा लेंगे. உங்களை ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணி आशीर्वदिपाराக என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर आप सभी को बहुतायत से फैलाकर आशीष करेंगे कर मैं आशीष करता हूँ. கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. इस कठिन परिस्थिति में भी परमेश्वर का हाथ तुम्हारे साथ कर कोई शक नहीं. நீங்கள் பயப்படாதிருங்கள். आप लोग मत डरिए. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். आपको बुलाने वाला परमेश्वर सच्चा है. உங்களை நடத்துகிறவர் என்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். आपको चलाने वाला आज भी जीवित है. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. आपको घबराने की आवश्यकता नहीं. அவர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிப்பார். वो आपके लिए सब कुछ पूरा करेंगे. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். परमेश्वर के वचन की ओर जाएंगे. கடந்த வாரத்தில் தியானித்த அதே வசனத்தை தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். पिछले हफ्ते जिस वचन को ध्यान किए उसी वचन के आगे की हिस्से को हम ध्यान करने जा रहे हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். मत्ती के 28वें अध्याय के 19वें वचन में प्रभु यीशु ने जो बात कही उसे मैं आपको वापस स्मरण दिलाना चाहता हूँ. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, சீஷர்களை பார்த்து சொன்னார், चेलों को देखकर कहे, நீங்கள் புறப்பட்டு போய் तुम निकल कर जाओ, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து सब जातियों के लोगों को चेला बनाओ और उन्हें पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். परमेश्वर ने कहा, तुम सारे जाति के लोग को चेला बनाओ. ஒருவரையும் எனக்கு விசுவாசி ஆக்க வேண்டாம். किसी एक को भी मेरा विश्वासी मत बनाओ. நீங்கள் ஒவ்வொரு மனிதரையும் எனக்கு சீஷர்களாய் மாற்றுங்கள். आप सभी मनुष्य को चेला बनाओ. என்னை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றுங்கள். मेरे पीछे चलने वाला बनाओ. என் சுபாவம் உடையவர்களாய் மாற்றுங்கள். मेरा स्वभाव उनके अंदर हो ऐसा बनाओ. நான் எப்படி வாழ்ந்தேனோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் மாற்றுங்கள். मैं जैसे जीवन बिताया वैसे वे भी जीवन बिताने के लिए अपने को अर्पण करे ऐसा बनाओ. சீஷன் चेला வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, தன் குருவை போல இருப்பா. अपने गुरु के जैसा रहेगा. தேறின எவனும் தன் குருவை போல இருப்பா. जो कोई सिद्ध हुआ है वो अपने गुरु के समान रहेगा. என்னுடைய பிள்ளையை நீயும் நானும் ஆண்டவருடைய சீஷர்களாய் இருக்கிறோம். परमेश्वर के बच्चों, आप और मैं परमेश्वर के चेले हैं. நம்முடைய குரு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. हमारा गुरु एक ही है, वो प्रभु यीशु मसीह. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குருவை போன்றதான வாழ்க்கை நமக்கு அவசியம். वचन कहता है, हमारे गुरु के जैसा जीवन हमें अवश्य है. அவருக்குள் இருந்த தாழ்மை நமக்கு அவசியம். उनके अंदर जो दीनता थी वो हमारे लिए अवश्य है. அவருக்குள் இருந்த மன்னிக்கும் சுபாவம் நமக்கு மிக மிக அவசியம். उनके अंदर जो दूसरों को माफ करने का स्वभाव था वो हमें बहुत बहुत अवश्य है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அவரை உலகம் பகைத்தது. उनसे संसार ने बैर रखा. நீ சீஷனா இருந்தால் உலகம் உன்னை பகைக்கத்தான் செய்யும். तू चेला है तो ये संसार तुझसे बैर रखेगी. ஆனாலும் முடிவு வரை இந்த ஆண்டவருக்கு உண்மை உள்ள சீஷனாய் வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். लेकिन अंत तक तू विश्वासी बनकर जी कर पवित्र आत्मा तुझसे कहते हैं. ஆண்டவர் போன வாரம் நம்மோடு பேசின காரியம், तो परमेश्वर पिछले हफ्ते जो बात हमसे कही, ஆண்டவருடைய சீஷராய் இருக்கிறவர்கள் அவரை போன்று குருவை போன்று வாழ வேண்டும். परमेश्वर के चेले जो है वो उनके जैसे गुरु
गुरु के जैसे जीवन बिताना है। நான் நினைக்கிறேன் மன்னிக்க முடியாத இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க மன்னிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். हाँ, मैं सोचता हूँ कि आप जो कार्य में दूसरों को माफ नहीं कर सकते थे उसमें माफ किए कर கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करे। இரண்டாவது ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியம், और दूसरा परमेश्वर हमसे बात करने वाला कार्य, ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். एक चेला कैसे रहना चाहिए कर यीशु ने चेले से कहा। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, मत्ती के सुसमाचार के 10वें अध्याय के 28वें वचन को पढ़ते समय, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், जो आत्मा को घात नहीं कर सकते, சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். और जो सिर्फ शरीर का घात कर सकते उनसे मत डरिए। ஆத்துமாவையும் சரீரத்தையும் और जो आत्मा और शरीर दोनों को நரகத்திலே அழிக்க வல்லவர்களுக்கே பயப்படுங்கள். नरक में नष्ट कर सकता है उससे डरिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். लूका के 12वें अध्याय के 4 और 5वें वचन को पढ़ता हूँ। அங்கே ஆண்டவர் சொல்லும்போது, वहां पर प्रभु कहते समय, ஏமன் ஸ்தோத்திரம், என் சிநேகிதர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், मैं तुमसे जो मेरे मित्र हो कहता हूँ। 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், 12वें अध्याय के पहले वचन में कहते தம்முடைய हैं, சீஷரை நோக்கி, अपने चेलों को देखकर। ஆமென். आमीन। ஆண்டவர் இந்த இடத்தில் அவருடைய சீஷர்களை தன்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर इस जगह पर अपने चेलों को देखकर मेरे मित्र कर कहते हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कह रहे, என் சீஷர்களே, मेरे चेलो, என் சிநேகிதர்களாய் இருக்கிறவர்களே, और जो मेरे मित्र बनकर हो, சரீரத்தை கொலை செய்து जो शरीर का घात कर அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். और इसके पीछे जो कुछ नहीं कर सकते उनसे मत डरो। நீங்கள் இன்னொருவருக்கு பயப்பட வேண்டியது அவசியம். लेकिन आपको और एक से डरना अवश्य है, சரீரத்தை கொலை செய்து जो शरीर को घात कर அதன் பின்பு और उसके बाद ஏமன் ஸ்தோத்திரம் அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். उससे अधिक जो कुछ जो नहीं कर सकते उनसे मत डरिए। கொலை செய்த பின்பு घात करने के बाद நரகத்தில் தள்ள வல்லவர் ஒருவர் இருக்கிறார். और उसे नरक में ढकेलने के लिए अधिकार पाया हुआ एक है, அவருக்கே பயப்படுங்கள். उसी से डरो। ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हाँ, उसी से डरो कर परमेश्वर कह रहे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், अपने चेलों को देखकर कहते, நீங்கள் आप लोग சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். जो शरीर को घात कर सकते, मार डाल सकते, उनसे मत डरो। சரீரத்தையும் ஏமன் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லவர்களுக்கு பயப்படுங்கள். शरीर को और आत्मा को जो नरक में डाल के नष्ट कर सकता है उससे डरिए। ஹalleluya हालेलुया। வசனத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. इस वचन में 2 कार्य परमेश्वर कहते हैं, उसे देख सकते हैं। ஒன்று, एक ஒரு சீஷனுக்கு चेले के लिए சரீரத்தை காட்டிலும் ஆத்மா சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். एक चेला शरीर से भी बढ़कर आत्मा को मुख्यता देना है कर परमेश्वर कहते हैं। இரண்டாவது, दूसरा, சரீரத்தை கொல்லவர்களுக்கு பயப்படாமல், जो शरीर का घात कर सकते उनसे नहीं डरकर, மனுஷனுக்கு பயப்படாமல் मनुष्य से ना डरकर தேவனுக்கு பயப்படு என்று சொல்கிறார். परमेश्वर से डर करके कहते। அப்ப ஒரு சீஷன் एक चेला சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். शरीर से बढ़कर आत्मा को मुख्यता देना है। உன் சரீரம் கொலை செய்யப்பட்டு நரகத்தில் போறதற்காக நீ பயப்படாதே. तेरा शरीर मार नष्ट होकर மன்னிக்கவும், உன் சரீரம் ஏமன் ஸ்தோத்திரம் கொல்லப்படுவதற்காக பயப்படாதே. तेरा शरीर का घात होगा इसके लिए मत डर। ஆனால் பயப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. लेकिन डरने के लिए एक है, உன் ஆத்மா நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அதற்காக பயப்பட வேண்டாம். तेरा आत्मा नरक में नहीं जाना चाहिए, उसके लिए डरना है। ஹalleluya हालेलुया। ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? क्यों परमेश्वर ऐसा कहे? சரீரம் அழியக்கூடியது, ये शरीर नाश होने वाली है, ஆத்மா அழிவில்லாததா இருக்கிறது. लेकिन आत्मा अविनाशी है। ஆமென். ஆத்மா வாழ்வதற்காக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மண் கூடாரம் தான் இந்த சரீரம். आत्मा जीने के लिए एक मिट्टी का एक घर ये शरीर है। ஆமென். சரீரத்தை விட்டு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால்
ये शरीर से आत्मा निकाल दिया जाएगा तो சரீரம் மண்ணுக்கு திரும்பி போய்விடும். ये शरीर मिट्टी में लौट जाएगा. காரணம் இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. कारण ये मिट्टी में से निकाला गया. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது प्रभु यीशु कहते वक्त இந்த சரீரத்தை காட்டிலும் உன் ஆத்மா விலையேறப்பட்டது. ये शरीर से भी बढ़कर तेरा आत्मा बहुमूल्य है. சரீரம் கொலை செய்யப்பட்டால் பரவாயில்லை, तेरा शरीर का कत्ल कर दिए तो कोई बात नहीं, ஆத்மா நரகத்துக்கு போய்விடக் கூடாது. लेकिन आत्मा नरक में नहीं जाना चाहिए. அல்லேலூயா, அல்லேலூया. சங்கீதத்தின் புத்தகம் 146 சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, भजन संगीता का 1 से 46वां भजन संगीता का 4वां वचन कहता है, அவருடைய ஆவி பிரியும், उसका प्राण आत्मा उसमें से अलग होगा, அவன் மண்ணுக்கு திரும்புவான், वो मिट्टी में लौट जाएगा, நாளில் அவனுடைய யோசனைகள் அழியும், उस दिन उसके सारे विचार नष्ट होंगे, அவன் மண்ணுக்கு திரும்புவான், वो मिट्टी में वापस लौट जाएगा. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது परमेश्वर आदम को बनाते समय மண்ணினாலே அவருடைய சாயலை போல உருவாக்கினார். मिट्टी से उनके स्वरूप में बनाए. ஆமென். आमीन. அதற்கு பிறகு என்ன செய்தார்? उसके बाद क्या किए? ஏமன் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஏமன் ஸ்தோத்திரம் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். उसके अंदर जीवन का श्वास फूके, அப்பொழுது ஜீவ ஆத்மா ஆனார். तब वो जीवित आत्मा बना. ஜீவன் உடையவனாகவும் மாறினான், वो जीवित भी बना ஆத்மா உடையவனாகவும் மாறினார். और आत्मा भी उसके अंदर ऐसा बना. இப்போது अभी நீ மரிக்கும் போது तू मरते समय சரீரம் மண்ணுக்கே திரும்பும், शरीर मिट्टी में ही लौट जाएगा, ஆனால் लेकिन இந்த ஆத்மா ये आत्मा இவன் எங்கே போக வேண்டும் என்பதை குறித்ததான முடிவை நீ உயிரோடு இருக்கும் போதே எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ये आत्मा कहां पहुंचेगा करके जो उसका फैसला है वो जिंदा रहते समय तुझे ले लेना है. இந்த ஆத்மா சரீரத்தில் வாழக்கூடிய வருஷங்கள் எத்தனை? ये आत्मा ये शरीर में जीने का साल कितना है? சங்கீதம் 90:10 சொல்கிறது, भजन संगीता का 90वां संगीता का 10वां वचन कहता है, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், हमारे आयु के दिन 70 साल, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், बल से थोड़ा और 80 साल. அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் சீக்கிரமாய் அந்த நாட்கள் கடந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उससे ऊपर गए तो दुख और तकलीफ और कष्ट और ये दिन जल्दी से बीत जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இந்த சரீரத்தில் நம்முடைய ஆத்மா தங்கி இருக்கும் நாட்கள் அதிகமாய் 70-80 வருஷம். ये शरीर में हमारे आत्मा जिएंगे तो जो ज्यादा से ज्यादा 70-80 साल, ஆனா लेकिन அது கேரண்டி இல்ல. उसका कोई गारंटी नहीं. Praise the Lord. प्रेज द लॉर्ड. சைனா மால் வாங்கினா चाइना मान लोगे तो சில வேளை அவன் சொல்லலாம், कुछ समय वो कह सकता है 5 வருஷம் 10 வருஷம் போகும்னு, 5 साल 10 साल दौड़ेगा, ஆனா சொல்லுவான் लेकिन कहेगा கேரண்டி இல்ல சார். उसका गारंटी नहीं है भाई. அது நீ வாங்கிட்டு போனது பிறகு உடனே கூட அது கராப் ஆயிரலாம், वो उसे तो लेके जाने के बाद तुरंत भी खराब हो सकता है, இல்லைன்னா 5 வருஷம் 10 வருஷம் கூட ஓடலாம். नहीं तो 5 साल 10 साल वो दौड़ सकता है. சோ நான் ஒன்னும் சொல்ல முடியாது. सो मैं कुछ कह नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया. மனுஷன் எல்லாம் சைனா மால் மாதிரி தான். मनुष्य सारे चाइना माल जैसे ही 70 வருஷம் 80 வருஷம்னு பைபிள்ல எழுதி இருந்தாலும் 70 साल 80 साल करके बाइबल में लिखे तो भी அடுத்த நிமிடம் நமக்கு சொந்தமில்லை. अगला क्षण हमारा खुद का नहीं அடுத்த है. நிமிடம் கூட நம்முடைய ஆத்மா நம்மை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. अगले क्षण भी हमारा आत्मा हमारे शरीर से अलग होने का मौका है. வேதம் சொல்கிறது, वचन कहता है, மாலையிலே புத்து மாலையிலே வாடி போகிற புல்லுக்கு சமம் மனுஷரின் ஆயுசு நாட்கள். हरे सुबह खिलने वाला शाम को मुरझाने वाले घास के समान मनुष्य का जीवन है. அதிகமா 70-80 தான். हरे अधिक अधिक 70-80 साल. ஆனா இந்த 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு लेकिन ये 70-80 साल इस दुनिया में जीने के लिए மனுஷன் என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க. मनुष्य कितना नाचता है. என்னமோ ரொம்ப காலங்கள் குடியிருக்கிறது மாதிரி பேசிட்டு இருக்கான். ऐसा बात करता है कि बहुत सालों से इधर रहता है कर कर. மனுஷனை அடுத்த நிமிஷம் உனக்குள்ளது இல்ல எனக்குள்ளதும் இல்ல. हे मनुष्य अगला क्षण तेरा भी नहीं है मेरा भी नहीं है. டாக்டர் ஆயிரு, பெரிய பலசாலி ஆயிரு, பெரிய பணக்காரன் ஆயிரு, अरे तू डॉक्टर रे या बड़ा बलवान रे या बहुत बड़ा अमीर वाला करोड़पति रे, ஒருவனுக்கும் இந்த உலகத்தில் பெர்மனன்ட் இருக்கிறதுக்கு ஆண்டவர் விசா கொடுக்கல. किसी को भी धरती पर पृथ्वी पर परमानेंट रहने के लिए परमेश्वर ने वीसा नहीं दिया. அல்லேலூயா. हालेलुया. விசிட்டிங் விசா தான் கொடுத்திருக்கிறாரு. विजिटिंग वीसा ही दिए. சோ இந்த விசிட்டிங் விசாவை இருக்கிற நாட்கள் நல்லா யூஸ் பண்ணிக்க. तो ये विजिटिंग वीसा जितने दिन तक तू रहता है उसे अच्छे से इस्तेमाल कर ले. இந்த 70 வருஷம் 80
வருஷம் இந்த சரீரத்துல வாழுகிறதுக்கு ये 70 साल 80 साल इस शरीर में जीने के लिए மனுஷன் என்ன மேக்கப் பண்றான்னு நினைக்கிறீங்க? मनुष्य कितना मेकअप करता है कर आप सोचते हो? சிலர்லாம் பாத்தீங்கன்னா कुछ को आप देखोगे तो இந்த சரீரத்தை அழகுபடுத்துறதுலே நேரத்தை செலவு பண்றான். ये शरीर को सजाने में सुंदर करने में ही समय खर्च करते हैं. சிலர் பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல குரங்கு சட்டைலாம் ரொம்ப பண்ணுவான். कुछ को देखोगे तो ये शरीर में बंदर के जैसे मस्तियां करते. ஐப்ரோ அப்படிங்கிறான். आईब्रो को काट देता है. ஆமா என்னென்னமோ தேய்ச்சறாங்க. अरे क्या क्या लगा देते. சிலர் பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो இந்த சுருள் சுருளா இருக்கிற முடிய நீட்டா மாத்தணுமா. ये जो गुंगरालू बाल है उसको सीधा करते. நீட்டா இருக்கிறத சுருள் சுருளா மாத்தணுமா. और जो बाल सीधे उसको गुंगरालू बनाते. இந்த சிலவங்கள அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னுவாங்க. वो कहते हैं ना वो इस किनारे से वो किनारा हरा है. சுருள் சுருளா இருக்கிறவங்களுக்கு நீளம் வரணும். जिनका बाल गुंगरालू उनको सीधा चाहिए. நீளமா இருக்கிறவங்களுக்கு சுருள் சுருளா வரணும். और जिनका बाल सीधा है उनको गुंगरालू चाहिए. நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? मैं तेरे को एक कार्य बताऊं क्या? இந்த முகத்துக்கு ये चेहरे के लिए இது இருந்தா தான் நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சரியா டிசைன் பண்ணி தான் உன்னை அனுப்பி இருக்கிறார். ये रहेगा तो अच्छा रहेगा कर परमेश्वर ने सही तरीके से डिजाइन करके भेजा है. ஆண்டவர் உன்னை டீசென்ட்டா அனுப்பி இருக்கார். परमेश्वर तुझे डिसेंट बना के भेजे. ஆனா लेकिन அத பண்ணி இத பண்ணி குரங்கு சேட்டை பண்ணி கொஞ்சம் கலச்சராம இருந்தா நல்லது. लेकिन ये करके वो करके बंदर के जैसे मस्ती करके उसे तो अगर बिगाड़ दी बिखेर दी तो अच्छा बिखेरेगी नहीं तो अच्छा है. 70 வருஷம் 80 வருஷம் தான் வாழ போறோம். 70 साल 80 साल ही जिएंगे. என்ன பூ வச்சுக்கிட்டு கொண்டையாட்டுறது என்ன? अरे फूल रखकर कितना बाल को सिर को हिलाते. பொட்டு வச்சு தன்னை டிசைன் பண்றது என்ன? टिकली लगाकर क्या सजाते हैं. சிலர் இந்த கம்மல் போட்டவன கழுத்து ஒரு மாதிரி ஆயிரும். कुछ लोग कान में बाल लगाते हैं उनके गर्दन जो कान से बदल जाते हैं. இப்படி ஆட்டி பார்ப்பாங்க ஆடுதான்னு. ऐसे ऐसे हिला के देखते हैं कि हिल रहा है कि नहीं. செயின் போட்டாச்சுன்னா பிறகு கழுத்து ஒரு மாதிரி இருக்கும். चेन पहनने के बाद तो गर्दन ही अलग तरीके से रहता है. உன்னை எவ்வளவுதான் அழகுபடுத்த விரும்பினார் तू कितना भी अपने आप को सजाए सुंदर करे. உன் ஆயுசு நாட்கள் அதிகமா 70 வருஷம் 80 வருஷம் தான். तेरे आयु के दिन जीने के दिन 70 या 80 साल ही. சரீரத்தை எவ்வளவு அழகுபடுத்த விரும்புற? तू तेरे शरीर को कितना सुंदर करने को देखता है. சரீரத்தை ஏமன் அழகுபடுத்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிற? तेरे शरीर को सजाने के लिए कितना समय खर्च करता है. முன்னால காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடியை பேக்லயே போட்டுருப்பாங்க. पिछले दिनों के समय में देखोगे तो आईना जो अपने जेब में रखते हैं. சீப்பு உள்ளே கிடக்கும். और कंघी भी जेब में रहता है. பவுடர் ஸ்ப்ரே எல்லாம் உள்ளே பேக்லயே போட்டு கொண்டு போவாங்க. पाउडर स्प्रे सब बैग में रख के लेके जाते थे. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. अभी ऐसा नहीं. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்பப்ப சிலதெல்லாம் மொபைல் எடுத்து இப்படி பாத்துக்கிட்டு நிக்குது. अभी आप देखोगे तो वो तो अपना फोन निकाल के ऐसा देखते रहते हैं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அங்க மொபைல்ல தான் கண்ணாடி இப்ப. वहाँ अभी तो मोबाइल में ही आईना है. அப்பப்ப சிலது கண்ணாடி பாக்குது. तब तब मोबाइल निकाल के आईना देखते हैं. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு நான் உனக்கு சொல்லல. मैं ये नहीं कह रहा हूँ कि तू इसे मत कर. அழகுபடுத்த வேண்டாம்னு சொல்லல. मैं ये नहीं कहता हूँ कि सुंदर सजा मत. ஆனா உன் அழகு டீசென்ட்டா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். लेकिन तेरा सजना सजावट जो डिसेंट रहना चाहिए. அழகுபடுத்துறேன்னு சொல்லி உன்னுடைய ஏமன் உருவத்தை மாற்றிக் கொள்ளாதே. सजा रहा है सुंदर कर रहा है करके तेरे रूप के आकार को बिगाड़ मत. பிற உங்க வீட்ல இருக்கிறவங்களே பயந்துருவாங்க. फिर बाद में तेरे घर में जो रहते हैं वही तुझे देखकर डर जाएंगे. சில நேரத்துல எனக்கே டவுட்டா இருக்கும். कुछ समय मुझे ही शक आता है. இது நம்ம பிள்ளை தானா, நம்ம சர்ச்சுக்கு வர பிள்ளை தானா, வேற பிள்ளையா அப்படின்ற மாதிரி இருக்கும். अरे ये हमारा ही बच्चा है, हमारी बच्ची ना हमारे चर्च में आने वाला ये नहीं और कोई है. சிலதெல்லாம் டிசைன் பண்ணி வரத பார்த்தாச்சுன்னா कुछ लोग तो जैसे डिजाइन करके आते हैं उन्हें देखेंगे तो ஏதோ ஜூல இருந்து வெளியே வந்தது மாதிரி இருக்கும். अरे जू से बाहर आए जैसे लगता है. ஏதோ தப்பிச்சு வந்தது மாதிரி இருக்கும். अरे कहीं से तो बच के भाग के आए ऐसा लगता है. இந்த அளவுக்கெல்லாம் போகாதேன்னு நான் உனக்கு சொல்றேன். उतना हद तक तू मत जाकर कि तुझसे कहता हूँ. என்னுடைய கேள்வி என்ன? मेरा सवाल क्या है? 70 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடிய இந்த சரீரத்துக்கு 70 साल 80 साल जीने वाले इस शरीर के लिए இவ்வளவு மேக்கப் போடுறியே, इतना मेकअप करता है. 70 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடிய இந்த சரீரத்துக்கு 70-80 साल जीने वाले इस शरीर के लिए இவ்வளவு நேரம் எடுக்கிறியே, इतना समय खर्च करता है. நித்திய நித்திய காலமாய், अनंत अनंत समय तक, அழிவில்லாத காலமாய் अविनाशी समय तक வாழக்கூடிய உன்னுடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு தூரம் நேரம் எடுக்கிற, எவ்வளவு தூரம் அதை அழகுபடுத்துகிற. जीने वाले तेरे आत्मा के लिए तू कितना समय देता है, उसे कितना दूर तक तू सजाता है. மறுபடியும் சொல்றேன், वापिस कहता हूँ 70 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடிய சரீரத்துக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிற, अरे 70-80 साल जीने वाले शरीर के लिए इतना समय देता है, இவ்வளவு அழகுபடுத்துற. इतना दूर तक सजाता है. உனக்குள்ளார ஒரு ஆத்மா இருக்கு. लेकिन तेरे अंदर एक आत्मा
आत्माएं, அது அழிவில்லாத காலம், நித்திய நித்திய காலமாய் வாழப் போகுதே. अरे वो अविनाशी, इस वजह से वो अनंत अनंत समय तक जिएगा। அதை எவ்வளவு தூரம் அழகுபடுத்துற? उसे कितना दूर तक सजाता है। அது வளர்வதற்கு வாழ்வதற்கு எவ்வளவு காலம் நேரம் தேவனோடு செலவு பண்ற? अरे वो बढ़ने के लिए, वो जीवित रहने के लिए कितना समय तू परमेश्वर के साथ खर्च करता है। அநேகருக்குள் இருக்கிற ஆத்மா வாழவில்லை, செத்து போய் கிடக்கிறது. अनेक के अंदर का जो आत्मा है वो जी नहीं रहा है, वो मरा हुआ है। அநேகருக்குள் இருக்கிற ஆத்மா செத்து போய் நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. अनेक के अंदर का जो आत्मा है वो मरकर बदबू दे रहा है। பைபிள் தெளிவா சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். बाइबल साफ कहता है जो आत्मा पाप करता है वो मरेगा। உன் ஆத்மாவை பற்றி என்னைக்காவது நீ கவலைப்பட்டிருக்கிறாயா? लेकिन तेरे आत्मा के बारे में तो किसी भी दिन चिंता किया है क्या? இந்த காரியத்தை குறித்து என்னைக்காவது நீ நினைத்து சிந்தித்திருக்கிறாயா? उस कार्य के बारे में कभी ना कभी सोच के तूने चिंता किया है क्या? இதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், என்னத்தை கொண்டு போற? ऐसा कमाना है, वैसा कमाना है, वो लेना है, ये लेना है, तू क्या लेकर जाएगा? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. बहुत मन के लिए कष्ट हुआ। வாலிபர்கள் எல்லாம் மரிச்சிட்டு இருக்காங்க. जवान लोग मर रहे, 32 வயசு, 35 வயசு, 25 வயசு, 38 வயசு, 50 வயசுன்னு செத்துக்கிட்டு இருக்கான். 32 साल, 35 साल, 42 साल, 50 साल ऐसे जवान मर रहे। ஆனா लेकिन என்றைக்காவது உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை குறித்து சிந்திச்சியா? कभी तेरे अंदर के आत्मा के बारे में तूने विचार किया क्या? Praise the Lord. Praise the Lord. சரீரம் குண்டா இருக்குன்னு கவலைப்படுற. तेरा शरीर मोटा है करके चिंता करता है। சிலருக்கு சரீரம் மெலிசா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறாங்க. कुछ का शरीर पतला दुबला है करके चिंता करते हैं। பாயிட்டேன்னு கவலைப்படுறாங்க. अरे मेरा रंग काला हो गया करके चिंता करते। என்னமோ வாங்கி தேய்க்கணும்னு பிரயாசப்படுறாங்க. कुछ तो खरीद के उसके ऊपर लगाने की प्रयास करते। முடி கொட்டிட்டுன்னு கவலைப்படுறாங்க. अरे बाल सिर से गिर रहा है करके चिंता करते। முடி நரைச்சிட்டுன்னு கவலைப்படுறாங்க. बाल पक गए, सफेद हो गया करके चिंता करते। உன் ஆத்மா இப்படி இருக்கு. तेरा आत्मा कैसा है? எதுக்கு என்னைக்காவது கவலை வந்திருக்கா? कभी तूने इसके बारे में चिंता किया क्या? Praise the Lord. Praise the Lord. உன் ஆத்மா வாழ்வதற்கு तेरा आत्मा जीने के लिए எவ்வளவு நேரம் தேவனோட செலவு பண்ற? कितना समय परमेश्वर के साथ खर्च करता है? கர்த்தரோடு எவ்வளவு தூரம் நேரம் செலவு பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும். परमेश्वर के साथ तू जितना जितना समय खर्च करेगा उतना दूर तक तेरा आत्मा भी जीवित रहेगा। 70 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடிய சரீரத்துக்கு எவ்வளவு தூரம் கரிசனை எடுக்கிற? अरे 70 साल 80 साल जीने वाले शरीर के लिए तू कितना ख्याल रखता है? இதுல எத்தனை பங்கு? इसमें से कितना हिस्सा நிரந்தரமாய் வாழக்கூடிய ஆத்மாவுக்கு நீ செலவு பண்ற? निरंतर जीने वाले आत्मा के लिए तू खर्च कर रहा है? ஒன்றை சொல்றேன் உனக்கு, एक बात तुझसे कहता हूँ, எவ்வளவு தான் உன் சரீரத்தை அழகுபடுத்தி வாழ்ந்தாலும் कितना भी दूर तक तेरे शरीर को सजाकर सुंदर करके जिए, நீ மரித்து போன பின்பு तुम मर जाने के बाद சில நாட்களில் कुछ ही दिनों में உலகத்தால் மறக்கப்பட்டு போய் விடுவாய். दुनिया के लोगों के द्वारा तू भूल दिया जाएगा। மரித்து போன பின்பு तुम मर जाने के உன் बाद சொந்த பந்தங்களால் மறக்கப்பட்டு போய் விடுவாய். तेरे रिश्तेदार के द्वारा तू भूल जाएगा। இது நிச்சயமாய் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கும் அதுதான் நடக்கும். ये निश्चय होते आ रहा है, तेरे साथ भी ऐसा ही होगा। உன் சரீரத்தை காட்டலாம். तेरे शरीर से बढ़कर விலை உயர்ந்தது ஆத்மா. बहुत ही कीमती बहुमूल्य आत्मा है। ஆத்மாவுடைய விலை எவ்வளவுன்னு பைபிள் சொல்லுது. आत्मा का दाम कीमत है करके बाइबल कहता है। உலகத்தின் விலையை காட்டிலும் அதிகம். दुनिया के कीमत से भी अधिक। ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், एक व्यक्ति पूरे जगत दुनिया को पाले தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு கேட்டார். और अपने आत्मा को नष्ट करे तो उसको क्या फायदा लाभ है कर यीशु ने पूछा। மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும். मिट्टी से लिया हुआ शरीर मिट्टी में ही लौट जाएगा, ஆனால் लेकिन ஆத்மா நித்தியமான ஒரு இடத்துக்கு போகிறது. आत्मा निरंतर एक जगह पर जाएगा। அது ஒருவேளை பரலோகமாய் இருக்கலாம் அல்லது நரகமாய் இருக்கலாம். वो हो सकता है स्वर्ग राज्य या नरक हो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சரீர பசி அடக்கிறதுக்கு शरीर का भूख मिटाने के लिए எவ்வளவு பிரயாசப்படுற? कितना प्रयास करता है? சரீர தாகத்தை அடக்குவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுற? शरीर का प्यास बुझाने के लिए कितना प्रयास करता है? ஆத்மாவின் தாகத்தையும் ஆத்மாவின் பசியையும் அடக்குவதற்கு நீ என்ன பிரயாசப்படுகிறாய்? आत्मा
आत्मा के प्यास और आत्मा के भूख को मिटाने के लिए कितना प्रयास करता है। அழியும் சரீரத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட अरे नाश होने वाले शरीर के लिए जो तू मुख्यता देता है, அழியாமல் நிலைத்திருக்கக்கூடியதான ஆத்மாவுக்காக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பி. अविनाशी जो कभी नाश नहीं होगा उस आत्मा के लिए मुख्यता दे। கடந்த நாட்கள்ல மகாராஷ்டிராவில் ஒரு டாக்டர் பேசின ஒரு குறுகிய ஒரு செய்தியை கேட்டேன். पिछले दिनों में महाराष्ट्र के डॉक्टर ने कहा, एक जो उनकी वीडियो मैंने देखा, ஒரு 50-52 வயது இருக்கும், तकरीबन 50-52 साल रहा होगा। கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர், कोरोना से संक्रमित हुए डॉक्टर ஆண்டவரை அறிந்தவள் அல்லவ, परमेश्वर को नहीं जानते थे। கடைசியாய் மரிப்பதற்கு முன்பு ஒரு வீடியோ தன்னுடைய மொபைல்ல ரெக்கார்ட் பண்றா. अंतिम मरने से पहले एक वीडियो रिकॉर्ड कर रहे हैं। அவ இப்படியா சொல்றா, वो इस तरह कहते हैं, என் சரீரம் செத்து கொண்டிருக்கிறது, मेरा शरीर मर रहा है, இன்றைக்கு இரவுக்குள் நான் செத்து விடுவேன், आज के रात के अंदर मैं मर जाऊंगा। लेकिन उसने कहा, என் ஆத்மாவில் நான் வாழ்வேன் என்று சொன்னா. मेरे आत्मा में मैं जीऊंगी कर कर। எனக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே, मैं ये शब्द सुनते ही, ஆண்டவர் அறியாதவ இந்த வார்த்தையை சொல்றாளே, परमेश्वर को जो नहीं जानती वो ऐसा कह रही है, சத்தியத்தை அறியாதவ இந்த வார்த்தையை சொல்றாளே, जो सत्य को नहीं पहचानती वो इस बात को कह रही है। நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, हमारा वचन साफ कहता है, சரீரம் அழியும் ஆத்மா அழிவதில்லை. शरीर नाश होगा लेकिन आत्मा नहीं। அதற்காக தினம் தினம் நீ என்ன செய்கிற? उसके लिए तू दिन दिन प्रतिदिन क्या करता है? இயேசு அதற்கு அதைத்தான் சொன்னார். यीशु से कह रहे, சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், शरीर को जो घात कर सकते, नाश कर सकते, उनसे मत डरिए। உன் சரீரத்துக்காக கவலைப்படாதே, तेरे शरीर के लिए चिंता मत कर, ஆனால் लेकिन தேவன் ஸ்தோத்திரம், உன் ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படு. तेरे आत्मा को जो नरक में ढकेल सकते उनसे डर। ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்றாரு இயேசு. तो आत्मा को मुख्यता देकर कर यीशु कह रहे। இரண்டாவது இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? दूसरा इस वचन का अर्थ क्या है? சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், शरीर को जो घात कर सकते उनसे मत डरिए। ஆத்மாவை கொண்டு நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். आत्मा को घात करके जो नरक में ढकेल सकते उनसे डरिए। அந்த சரீரத்தை கொல்ல வல்லவர் ஒருவர் இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன். तो जो शरीर का घात कर सकते हैं वो दुनिया में रहने वाले मनुष्य। அவன் ஸ்தோத்திர மனுஷனுக்கு பயப்படாதீர்கள், तो मनुष्य से मत डरिए। உன்னுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவர் ஒருவர் இருக்கிறார், लेकिन तेरे आत्मा को नरक में ढकेलने के लिए अधिकार पाया हुआ एक है, தேவாதி தேவ, प्रभुओं का प्रभु। உன் ஆத்மாவை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார், तेरे आत्मा को नरक से बचाने के लिए एक है, அவர் உன்னை நரகத்தில் தள்ளவும் அதிகாரம் உள்ளவர், பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கும் அதிகாரம் உள்ளவர். वो तुझे नरक में ढकेलने के लिए भी अधिकार रखते हैं और स्वर्ग राज लेकर जाने के लिए भी अधिकार रखते हैं। அவருக்கு மட்டும் பயப்படு என்று இயேசு சொல்லுகிறார். तू सिर्फ उन्हीं से डर कर प्रभु यीशु कहते हैं। அல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், आज मसीह लोग, சீஷர்கள் चेले लोग யாரை திருப்திப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? किन्हें तृप्त कर जीवन बिता रहे? தேவனையா மனுஷனையா? परमेश्वर को या मनुष्य को? நீ யாரை திருப்திப்படுத்தி வாழுகிற? तू किसे तृप्त कर जी रहा है? ஆமென். आमीन। நீ மனுஷனை திருப்திப்படுத்தி வாழ்ந்தால், तू मनुष्य को तृप्त करके जिएगा तो மறைமுகமாக உன்னை ரட்சித்த தேவனை பகைக்கிறாய். गुप्त रीति पर तुझे जिस परमेश्वर ने उद्धार किया उससे तू बैर कर रहा है। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कह रहा நீ हूँ, உலகத்தின் மனிதனை திருப்திப்படுத்தி வாழ்ந்தால், तू दुनिया के मनुष्य को तृप्त करके जिएगा तो மறைமுகமாய் உன் தேவனை பகைக்கிறாய் என்று அர்த்தம். गुप्त रीति से तू परमेश्वर से बैर कर रहा है करके मतलब है। ஒன்றை நான் உனக்கு சொல்லுகிறேன், एक बात मैं तुझसे कहता இந்த हूँ, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷன், इस दुनिया में रहने वाला कोई भी मनुष्य, நீ நரகத்துக்கு போகும்போது तू नरक में जाते समय உன்னை காப்பாற்ற முடியாது. तुझे बचा नहीं सकता। ஆனால் நரகத்துக்கு போகாமல் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, உன்னை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். लेकिन तू नरक में ना जाए करके तुझे बचाने के लिए एक ही के पास अधिकार है, वो तुझे बनाने वाला सर्वशक्तिमान परमेश्वर। இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன், और एक कार्य कहता हूँ, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். आप अच्छे से जान लीजिए, எந்த மனுஷனும்
कोई भी मनुष्य தன்னைத்தானே अपने आप को ही நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. नरक में ना जाए करके अपने आप को बचा नहीं सकता. அப்படியானால் ऐसा है तो தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத உலகத்தின் மனுஷர்கள் நீ நரகத்திற்கு போகும்போது உன்னை எப்படி காப்பாற்றுவார்கள்? तो अपने आप को ही जो दुनिया के मनुष्य नरक में जाने से बचा नहीं सके वो तुझे कैसे बचा सकते हैं? அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், इसीलिए प्रभु यीशु ने कहा அவனுக்கு பயப்படாத, उससे मत डर, அவனை திருப்திப்படுத்தணும்னு வாழாத, उसे तृप्त करके जीने के लिए कोशिश मत कर, தேவனை திருப்திப்படுத்தி வாழு, परमेश्वर को तृप्त कर कर जी, தேவனுக்கு பயந்து வாழு. परमेश्वर से डर कर जी. தேவனுக்கு பயந்து வாழுன்னா परमेश्वर से डर कर जी मतलब வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழு, அவ்வளவுதான். पवित्र शास्त्र के वचन को मान कर जी, उतना ही. வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி जीऊं या मरूं, கிறிஸ்து என்னில், मसीह मुझ में, கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ வேண்டும். मसीह मेरे शरीर के द्वारा महिमा पाना चाहिए करके मकसद के साथ जीना है. மறுபடியும் இந்த வார்த்தையை உனக்கு சொல்கிறேன், वापिस इस बात को मैं तुझसे कहता हूँ, வாழ்ந்தாலும் சரி செத்து போனாலும் சரி अरे मैं जीऊं या मरूं, கிறிஸ்து எனக்குள் என் சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும். मसीह मुझ में मेरे शरीर के द्वारा महिमा पाना चाहिए. அப்படிப்பட்டவன் நான் உண்மையான கர்த்தரின் சீஷன். वैसा व्यक्ति सच्चा मसीह का चेला है. சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். अरे जो शरीर को खत्म कर सकते हैं उनसे मत डरिए. அல்லேலூயா, हालेलुया. காரணம் இந்த சரீரம் ஒரு நாள் நிச்சயமாய் அழிய வேண்டியது தான். कारण ये शरीर को एक दिन निश्चय नाश होना ही है. அல்லேலூயா. हालेलुया. சுத்தவான்கள் மரிக்கும் போது पवित्र भक्त जब मरते हैं, ஏமன் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர் அவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். उस पासबान उन्हें जो जब उन्हें दफनाते हैं, ஏமன் கடைசியா கல்லறையில வச்ச உடனே अंतिम में कब्र में रखने के बाद ஒரு வார்த்தை சொல்வாங்க, एक बात कहते हैं, இந்த சரீரத்தை ये शरीर को கிறிஸ்து இயேசுவுடைய வருகையிலே உயிர் தள்ளுவதற்கு मसीह यीशु के आगमन में जी उठने के लिए ஏமன் ஸ்தோத்திரம் மண்ணுக்கு மண்ணாக இந்த சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். मिट्टी के लिए मिट्टी करके इस शरीर को सौंपते हैं. புழுதிக்கு புழுதியாக ஒப்புக் கொடுக்கிறோம். धूल के लिए धूल में शरीर को सौंपते हैं. அர்த்தம் என்ன? मतलब क्या? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு, मन मिट्टी से उठाया हुआ शरीर मिट्टी को ही, புழுதிக்கு புழுதியாக, धूल के लिए धूल, புழுதிக்கு புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டது புழுதிக்கே திரும்புகிறது. धूल में से उठाया हुआ धूल में ही लौट गया. ஆனால் கிறிஸ்துவின் எக்கால சத்தம் தொனிக்கும் போது, लेकिन मसीह का तुरही का आवाज जब फूंका जाएगा, ஏமன் மகிமையிலே எழுந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். महिमा में उठेंगे कर कर कहते हैं. இந்த சரீரம் அழிய வேண்டியது தான் இருக்கிறது. ये शरीर को नाश होना ही है. ஆமென், ஆமென். அல்லேலூயா. हालेलुया. இந்த சரீரம் என்றைக்கோ ஒரு நாள் உலகத்தை விட்டு போவது நிச்சயம். ये शरीर कभी ना कभी इस धरती को छोड़ के जाना निश्चय है. நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. निरंतर इस पृथ्वी पर नहीं रहेंगे. ஆகவே சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள். इसीलिए जो शरीर का घात कर सकता है, शरीर को खत्म कर सकता है, उससे मत डरिए. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விலகி விடக்கூடாது. किसी भी परिस्थिति में विश्वास से पीछे मत हटिए. விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். विश्वास में मजबूत रहिए. ஏன்னா क्योंकि சாவு நமக்கு நிச்சயம் தானே. अरे मृत्यु मौत हमारे लिए निश्चय है. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறோம், அவ்வளவுதான். अरे आज नहीं तो कल जाएंगे. அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना. மனுஷன் உங்களை கொலை செய்ய வர்றான், मनुष्य अपने को कत्ल करने आ रहा है. கொன்னுட்டு போப்பா. अरे मार के जा भाई. நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் ஆண்டவர்கிட்ட போக வேண்டியதானே. अरे आज नहीं तो कल मुझे तो परमेश्वर के पास जाना ही है. விசுவாசமா இருக்கணும். ऐसा विश्वास के साथ रहना है. அல்லேலூயா. हालेलुया. சூழ்நிலைகள் வரும்போது விசுவாசத்தை இழந்து நித்திய ஜீவனை இழந்து போய்விடக் கூடாது. परिस्थितियां बदलते समय विश्वास को खोकर अनंत जीवन को नहीं खोना है. நரகத்திற்கு போய்விடாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். नरक में नहीं जाने करके सावधान रहना है. சரீரத்தில் வரக்கூடிய பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தாம்மா, கொஞ்ச காலம்தாயா. तेरे शरीर में जो भी पीड़ा दुख तकलीफ आती है वो सिर्फ थोड़े समय के लिए भाई, थोड़े समय के लिए बहन. உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். लेकिन तेरे लिए मेरे लिए परमेश्वर ने एक विश्राम स्थान रखा है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு ஒரு உவமையை சொன்னார். यीशु ने एक दृष्टांत कहा. தேவன் ஸ்தோத்திரம், மனிதனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனேன்னு சொன்னார். एक मनुष्य को देखकर परमेश्वर मूर्ख कर कर कहे. காரணம் என்ன? कारण क्या? ஆண்டவர் அந்த உவமையிலே அழகா
சொல்லுகிறார், परमेश्वर दृष्टांत में अच्छे रीति से कहते हैं, மனுஷனுக்கு நல்ல விளைநிலங்கள் இருந்தது. एक मनुष्य के पास बहुत से खेती की जमीन थे அவனுக்கு அந்த வருஷத்துல நல்ல விளைச்சல் உண்டாயிற்று. और उसको उस साल बहुत सारी उपज जो है अनाज उपजे। இப்ப அவன் என்ன சொல்றான்? अभी वो क्या कह रहा है? களஞ்சியங்களை இடிச்சு பெருசாக்கினான். अपने भंडार को तोड़कर बड़ा बना दिया, எல்லாம் பெருசு பண்ணிட்டான். वो सबको बड़ा कर दिया। அதுக்கு பிறகு தன் ஆத்மாவை பார்த்து சொல்றான், उसके बाद भरकर अपने आत्मा को देखकर कहता है, ஆத்மாவே आत्मा சித்து குடித்து இளைப்பார், तू उसे अच्छे से खा पी कर विश्राम कर, இனி உனக்கு குறைவே இல்லை. आगे तेरे को कमी नहीं। இத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு குறைவே இல்லை. अरे कितना भी साल आ जाए तेरे को कमी नहीं। ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்டார், परमेश्वर इस मनुष्य को देखकर पूछे, மதிகேடனே, हे मूर्ख, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்துக் கொள்ளப்பட்டால் आज तेरे से तेरा आत्मा निकाल दिया जाएगा तो சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாய் மாறும்னு கேட்டார். अरे तूने जो इकट्ठा करके रखा है वो किसका रहेगा? இன்னைக்கு பூமியிலே अनेक சீஷர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மதிகேடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். आज पृथ्वी पर अनेक चेले करके कहने वाले अनेक जो बोलते विश्वासी वो मूर्ख के जैसा जी रहे। சரீரத்துக்காக வாழுகிறாய், ஆத்மாவுக்காக வாழ மாட்டேங்கிற. शरीर के लिए जी रहा है, आत्मा के लिए नहीं जी रहा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்தை வாசித்து பாருங்க. पवित्र शास्त्र को पढ़कर देखिए। தானியேல் சரீரத்தை கொல்ல வல்ல நேபுகாத்து நேச்சருக்கு பயப்படவில்லை. दानियेल उसके शरीर को घात करने वाले जो नेबुकदनेस्सर से नहीं डरा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாபிலோனின் ராஜாக்களுக்கு தானியேல் பயப்படவில்லையா? बाबुल के देश के राजा से दानियेल नहीं डरा। தானியேலை பார்த்து சொன்னாங்க, दानियेल को देखकर कहे, தானியேலே, दानियेल ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், सिर्फ राजा को दंडवत करना है, இல்லைன்னா சிங்க கபில போட்டுருப்பா. नहीं तो जो है सिंह की गुफा में डाल देंगे। ஆமென், आमीन। சட்டம் ஏற்றப்பட்டாயிற்று. नियम लागू कर दिया गया। தானியேலுக்கு அதெல்லாம் டென்ஷன் இல்லை. दानियेल को उसकी चिंता ही नहीं। எப்பா, ए भाई, ஆண்டவரை விட மாட்டேன்ப்பா. मैं परमेश्वर को नहीं छोड़ूंगा। நீ ஒருவேளை என்ன சிங்க கபில போட்டேன்னா हो सकता है तो मुझे सिंह की गुफा में डाल दे तो நான் ஆண்டவரோட இருப்பேன். मैं परमेश्वर के साथ रहूंगा। சிங்கம் என்ன சாப்பிடலன்னு நான் உங்க கூட இருப்பேன். सिंह मुझे नहीं खाए तो मैं तेरे साथ रहूंगा। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹல்லேலூயா. हालेलुया। பாபிலோனின் ராஜாக்களுக்கு அவன் பயப்படவில்லையே. बाबुल देश के राजा से वो नहीं डरा। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹல்லேலூயா. हालेलुया। சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ शाद्रक मेशक आबेदनेगो, சிலையை வணங்கணும். वो जो है मूर्ति है उसे दंडवत करना है। வணங்குறன்னா அக்னியில போட்டுருவோம், நெருப்புல போட்டுருவோம். उसे दंडवत नहीं करेंगे तो अग्नि चूल्हा में डाल देंगे। அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. वो उसके बारे में चिंता नहीं किया। எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். मेरा परमेश्वर मुझे बचाने के लिए काफी है। அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. वो हमें नहीं बचाएगा तो भी कोई बात नहीं। वो वचन बहुत अच्छा वचन है। ஆமென், आमीन। எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. मुझे बहुत पसंद है वचन। அவர் என்ன தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, वो हमें नहीं बचाएंगे तो भी कोई बात नहीं, ஆனாலும் சிலையை வணங்க மாட்டேயா. फिर भी मैं मूर्ति को दंडवत नहीं करूंगा। முடியாது, नहीं होगा, முடியாது. नहीं होगा। அக்கினி சூளையில போடு, अग्नि चूल्हा में डाल, தப்பு வச்சா बचाए तो உங்க கூட இருப்போம். तुम्हारे साथ रहेंगे। அவர் தப்பு வைக்கலைன்னா वो नहीं बचाए तो அவர் கூட இருப்போம். उनके साथ रहेंगे। அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना। கடைசி காலம் अंतिम समय மக்களே, बच्चों, அல்லேலூயா. हालेलुया। கடைசி காலம் अंतिम समय தானியேலுக்கு வந்தது நமக்கு வரும். दानियेल को जैसा आया वैसे हमारे लिए भी आएगा। சிலவேளை நாம் காப்பாற்றப்பட முடியாமல் இருக்கலாம். हो सकता है हम नहीं बचाए ऐसे हो सकता है। பயப்படாத, डरिए मत। வாழ்ந்து சாகாம இருந்தா உலகத்துல ஆராதிப்போம். अगर नहीं मरे तो दुनिया में आराधना करेंगे। செத்தா நம்முடைய முற்பிதாக்கள் இருக்கிற இளைப்பாறுதலின் ஸ்தலத்துல போய் அங்கே இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். मर गए तो हमारे पूर्णिय जो है वो जहाँ विश्राम स्थान में उधर से आराधना करेंगे। இதுதான் ஒரு சீசனுடைய அளவு கடந்த ஒரு நம்பிக்கையா இருக்கணும். यही एक चेले का हिसाब के बाहर हिसाब के ऊपर का भरोसा रहना चाहिए। சாவுன்றது நிச்சயம் தானே. अरे मौत मृत्यु निश्चय है ना। இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதை நம்ம தேடி வரத்தான் செய்யும். आज नहीं तो कल वो हमें ढूंढ के आएगा ही। Praise the Lord. Praise the Lord। பவுல பாருங்க, पौलुस को देखिए, எவ்வளவு உபத்திரம், कितना क्लेश। சரீரத்தை குறித்து கவலைப்படல அவர். शरीर के बारे में चिंता ही नहीं किया। Praise the Lord. Praise the Lord। யோவான் ஸ்நானகனை பாருங்க, यूहन्ना बपतिस्मा देने वाले को देखिए। நீ என்ன தலையை தனப்ப வெட்டுற, अरे तू मेरा सिर काटेगा ना।
அதுக்கெல்லாம் நான் பயப்படல. उसके लिए मैं नहीं डरता। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। சாவுக்கு எப்பவும் ரெடியா இருக்கணும். मौत मृत्यु के लिए हमेशा तैयार रहना है। சிலருக்கு இப்பெல்லாம் பயம் வந்துட்டு, कुछ को अभी अभी डर आ गया। என்ன பாஸ்டர் क्या पास्टर ஆசீர்வாதமா பேசுவீங்கன்னு எப்படி பேசுறீங்களா பாஸ்டர்? आशीर्वाद की बात बोल रहे हो, बोलोगे करके सोचा था ऐसा बोल रहे हो। இயேசு சொல்லுகிறார், यीशु कह रहे சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதே. तेरे शरीर को जो मार डाल सकते हैं उनसे मत डर। பேதுருவை பாருங்க, पतरस को देखिए, கீழா சிலுவையில் அடிங்க என்றான். हर एक क्रूस में जो है सिर के बल जो है उल्टा उसको टंगाव कर कर कहता है। இயேசுவின் சீஷர்களை பாருங்க, यीशु के चेलों को देख கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெய் தொட்டியில தூக்கி போடுறான். उबलने वाले तेल के कटोरे में उठाकर फेंके। அவங்க அதுக்காக பயப்பட்டுக்கிட்டு ஓடலையே, விசுவாசத்தை விடலையே. ये जो इसे देखकर डर कर भागे ने विश्वास को नहीं छोड़े। இவன் தோமாவை சூலாயுதத்தினால குத்தி கொல்றான். अरे जो तोमा उसे जो त्रिशूल से जो है उसको जो है घुसाकर मारे। பயப்படலையே, விசுவாசத்தை விடலையே. डरा नहीं, विश्वास को नहीं छोड़ा। சரீரத்தை கொலை செய்ய வல்லவர்களுக்கு அவர்கள் பயப்படலையே. अरे जो शरीर को घात कर सकते उनसे वो नहीं डरे। அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு. उन सभी के अंदर एक भरोसा था। ஈரமணிந்தாலும் பரவாயில்ல, अरे शरीर नाश हो जाएगा तो भी कोई बात नहीं। ஆண்டவரை முகமுகமாய் ஒரு நாள் சந்திப்பேன், தரிசிப்பேன். मेरे परमेश्वर को एक दिन में आमने सामने देखूंगा, दर्शन करूंगा। நம்பிக்கையில தயா பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மரித்தாங்க. वही भरोसे के साथ पवित्र भक्त जीवन जीकर बिताकर मरे। யோபுவை பாருங்க, अय्यूब को देखिए, சரீரத்துல எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம். शरीर में कितना दुख, कितना कष्ट। அவர் சொல்றாரு, वो कहते என் கண்களினால் என் ஆண்டவரை பார்ப்பேன், मेरे खुद की आंखों से मेरे परमेश्वर को देखूंगा। என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मुझे छुड़ाने वाला परमेश्वर जिंदा है। அவர் வருவார், वो आएगा, என் கண்கள் தான் அவரை பார்க்கும். मेरा आंखों से देखेगा। அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். अन्य आंखों से नहीं, मेरे खुद की आंखों से मैं उन्हें देखूंगा। சுத்தவான்களின் நம்பிக்கை அதுதான். पवित्र भक्तों का भरोसा वही था। ஆபிரகாமை குறிச்சு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். अब्राहम के बारे में एक बात मैं आपसे कहता हूँ। அவர் பில்டிங்கே கட்டலையா, वो बिल्डिंग ही नहीं बांधे, பெரிய கோடீஸ்வரன். बड़ा करोड़पति। ஈசாக்கோடு கூடாரங்களில் தங்கியிருந்தா. इसहाक के साथ वो डेरे झोपड़ी में थे। அவர் கூடாரங்களில் தங்கி இருக்கும் போதெல்லாம் சொன்ன வார்த்தை, वो डेरे झोपड़ी में जब रहते थे तो उन्होंने कई बात, ஆமென், आमीन, இந்த கூடாரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ये डेरा सब नाश हो जाएगा। என் அப்பாவுடைய வருகையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். मेरे पिता पापा के आगमन का इंतजार करता हूँ। அவர்கிட்ட போறதுக்கு நான் எதிர்பார்ப்போட இருக்கிறேன். उनके पास जाने के लिए आशा रखता हूँ। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, சரீரம் அழியும் கூடாரம். ये शरीर नाश होने वाली झोपड़ी है। ரோமர் 8:18 சொல்லுகிறார், रोमियो के 8वें अध्याय के 18वें वचन में कहता है, காலத்து பாடுகள் इस समय के जो दुख और तकलीफ है இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது அல்ல. आने वाले जो महिमा के बराबर नहीं है। இதுதான் ஒவ்வொரு சீசனுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கணும். यही हर एक चेले के अंदर रहने वाला भरोसा होना चाहिए। இதை நினைச்சுக்கிட்டே इसे सोचकर ही உலகத்துல வரக்கூடிய பாடுகள், दुनिया में आने वाले दुख को, நிந்தை, அவமானங்கள், निंदा अपमानों को, இவைகளை எல்லாத்தையும் பெருசா எடுக்காம கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கணும். इन सबको बड़ा ना गिनकर परमेश्वर के ऊपर निर्भर रहकर जीना सीख लेना है। கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், अंत में एक बात कहता हूँ, உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல दुनिया में जीने वाले समय में தேவனுக்கு பயந்து சந்தோஷமா வாழு. परमेश्वर से डर कर आनंदित जी। ஆமென். आमीन। குருவை போல இருக்கணும். गुरु के जैसे रे। அந்த குரு சொன்ன உபதேசம் என்ன? वो गुरु की कई हुई उपदेश क्या है? ஆமென். ஸ்தோத்திரம். சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாத. जो शरीर को घात कर सकते हैं उनसे मत डर। ஆத்மாவையும் சரீரத்தையும் கொண்டு நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படு. जो आत्मा और शरीर को घात कर कर नरक में ढकेल सकता है उनसे डर। ஒரு சீஷனுக்கு एक चेले के लिए சரீரத்தை காட்டிலும் ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். शरीर से बढ़कर आत्मा ही बहुत मुख्य है। சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடு. शरीर को देने वाले मुख्यता से बढ़कर आत्मा को मुख्यता दे। இன்னைக்கு காலையில் எழும்பின உடனே என் சரீரத்துல பசி உண்டாகுமே, சாப்பிடணுமே நினைக்கிறியே. हाँ, सुबह उठते ही मेरे शरीर को भूख लगेगा, खाना आए कर कर तू सोचता है। உன் ஆத்மா சாகாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில நீ என்ன செய்கிற? तेरा आत्मा ना मरे कर कर आज सुबह तू क्या करता है? ஆத்மா மரித்து போகாமல் இருப்பதற்கு இன்றைக்கு பகல் முழுவதும் இரவு முழுவதும் நீ என்ன பண்ற? तेरा
आत्मा ना मरे कर कर आज दोपहर रात तू क्या कर रहा है? ஆத்மா தானே வாழும், आत्मा ही तो जिएगा, அது அழியாது அழியாது. वो नाश नहीं होगा। அதுக்காக என்ன பண்ற? उसके लिए तू क्या कर रहा है? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்க. आज एक फैसला ले ले, சரீரத்தை காட்டில முக்கியத்துவம் அதிகமா கொடு. शरीर से बढ़कर मुख्यता अधिक उसको दे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 புறஜாதிகள் अन्य जाति சில நேரங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குற. कुछ समय जो कार्य करते हैं वो हमें आश्चर्यचकित करता है। சர்ச்சில் வேலைக்கு 2 முஸ்லீம் பையங்க வந்தாங்க. चर्च में काम के लिए 2 मुस्लिम लोग भाई आए, हमको उपासिப்பேன். उनका उपवास है अभी। ஆமென். आमीन। நன்றாக கவனித்துக்கொள். अच्छे से ध्यान दीजिए। ஒரு தண்ணி குடிக்கல அவன். एक पानी नहीं पिया। அவன் சொல்றான், वो कहता है 5 வேளை நான் தொழுகை பண்றேன், मैं 5 बार जो है नमाज पढ़ता हूँ, 5 வேளை நான் தொழுகை பண்றேன். 5 बार मैं दंडवंद करता हूँ। காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம வேலை செய்யறான். सुबह से लेके शाम तक पानी भी नहीं पी रहा और काम कर रहा है। சரீரத்தை உடுக்குறான். शरीर को जो है और भी दुबला कर रहा है। அவனுக்கு கிடைச்ச அந்த நம்பிக்கையில ஆத்மாவின் வளர்ச்சிக்கு அவன் தேடுறான். उसको जो भरोसा मिला उसमें वो आत्मा की प्रगति के लिए ऐसा कर रहा है। நமக்கு தெரியும் அது பிரயோஜனமற்றது அப்படின்னு. हमें मालूम है कि इसका कोई प्रयोजन नहीं, நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, लेकिन मैं तुझसे क्या कहता हूँ, அவனை காட்டிலும் சத்தியத்தை அறிந்தவர்கள், उससे भी बढ़कर जो सत्य को हम जानते हैं, அவனை காட்டிலும் வேதத்தின் உண்மையான வசனங்களை அறிந்தவர்கள், उससे भी बढ़कर जो हम सच्चे वचन को जानते हैं, நம்முடைய ஆத்மாவுக்காக என்ன பிரயாசப்படுறோம், हमारे आत्मा के लिए हम क्या प्रयास करते हैं, ஆத்மா வாழுவதற்கு எவ்வளவு நாள் உபவாசம் பண்றேன், हमारा आत्मा जीने के लिए हम कितना उपवास करते हैं, எவ்வளவு நேரம் தேவனோடு செலவு பண்றேன், कितना समय परमेश्वर के साथ बिताते हैं। திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார், वापिस परमेश्वर पवित्र आत्मा कह रहे, உங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறார், तुझसे ही परमेश्वर बात कर रहे। शरीरத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடு. शरीर को मुख्यता देने से बढ़कर आत्मा को मुख्यता दे। शरीरத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். तेरे शरीर को मुख्यता दे देकर तू जी रहा है। செத்தா உன் சரீரத்தை பார்த்து என்ன சொல்வாங்க தெரியுமா? मरने के बाद तेरे शरीर को देखकर क्या बोलेंगे मालूम है क्या? பெயரை சொல்ல மாட்டாங்க. तेरा नाम भी नहीं लेंगे। डेड बॉडी, சவம், डेड बॉडी, लाश कर कर। எவ்வளவு நேரம் பிறகு இங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். उसके बाद कितना समय इधर रखेंगे करके तू सोच रहा है। அதுக்கு தான் இந்த ஆடம்பரமா? उसके लिए इतना धूमधाम क्या? Praise the Lord. Praise the Lord. வாழ்க்கையை மாற்றிக்க, तेरे जीवन को बदल ले, சிந்தையை மாற்றிக்க, तेरे विचार को बदल ले। Praise the Lord. Praise the Lord. உலகத்தின் எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்தாத, दुनिया में कि किसी भी मनुष्य को तृप्त मत कर, எந்த மனுஷனுக்கும் பயப்படாத, किसी भी मनुष्य से मत डर। தேவனுக்கு பயப்படுவதற்கு நீ தீர்மானம் எடுத்து परमेश्वर से डरने के लिए तो फैसला लेकर கர்த்தரின் ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து படித்து அதன்படி வாழ ஆரம்பி. परमेश्वर के हर एक वचन को पढ़कर उसके अनुसार जीने की कोशिश कर। சீசனாய் வாழு. चेला बनकर जी। சீசனா வாழணும்னா இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி. चेला बनकर जीना है तो परमेश्वर जो बात कहे उससे तू मान। கர்த்தர் சீசர்களை பார்த்து தான் இந்த வார்த்தை சொன்னார். परमेश्वर चेले को देखकर ये बात कहे, இப்படி இருங்கப்பா அப்படின்னு. ऐसा रहिए कर कर। இயேசுவை பின்பற்றும் உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். आज यीशु के पीछे चलने तुझे देखकर कह रहे, மாற்றங்களுக்குள் கடந்து வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். बदलाव के अंदर आप परमेश्वर तुझे आशीष करेंगे। உங்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। முழங்கால் படியிட்டா அப்படின்னா முழங்கால் படியிடுங்க. घुटने टेक सकते हो तो घुटने टेक लीजिए। ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. परमेश्वर की सम्मुख प्रार्थना कीजिए। அல்லேலூயா. हालेलुया। உங்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. आंखों को बंद कर कर परमेश्वर की ओर देखिए। இயேசு பார்த்து சொல்லு, यीशु को देखकर बोल, சரீரத்தை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். मेरे शरीर को मैं सजा रहा हूँ। சரீரத்துக்கு என்னென்னமோ வேலைப்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். शरीर के लिए क्या क्या कार्य कर रहा हूँ, இதுவரைக்கும் ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாம இருக்கிறேன் ஆண்டவரே. लेकिन अभी तक आत्मा के लिए जो कर्तव्य करना था उसे मैंने नहीं किया। ஆத்மாவின் வளர்ச்சிக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யாம இருக்கிறேன்ப்பா. मेरे आत्मा के प्रगति के लिए जो कार्य करना था उसे मैं नहीं किया। ஆத்மாவை குறித்து கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். मेरे आत्मा के बारे में मैं निश्चिंत हूँ। Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதுவே ரட்சணிய நாள். यही उद्धार का दिन, இதுவே அனுகிரகத்தின் காலம். यही अनुग्रह का समय। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட தீர்மானம் பண்ணிக்க. हर परमेश्वर से फैसला ले ले, என் ஆத்மாவுக்காக முக்கியத்துவம் கொடுப்பேன். मेरे आत्मा के लिए मुख्यता दूंगा। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட தீர்மானம் பண்ணிக்க. हर परमेश्वर के सामने निर्णय ले ले, என் ஆத்மாவின் வளர்ச்சிக்காக தேவ சமூகத்தில் காத்து கிடப்பேன். मेरे आत्मा की प्रगति के लिए परमेश्वर के सम्मुख इंतजार करूंगा। ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்ல, ஆண்டவரே, परमेश्वर को देखकर बोल, परमेश्वर சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். शरीर को जो नाश करेंगे, घात करेंगे, उनसे नहीं डरूंगा। உலகத்துல எந்த மனுஷரையும்
திருப்திப்படுத்த நான் வாழல, दुनिया में कि किसी भी मनुष्य को तृप्त करके नहीं जीऊंगा, நீயும் வாழ மாட்டேன், आगे नहीं जीऊंगा। எனக்கு ஒருத்தர் தான் ரொம்ப முக்கியம், मेरे लिए एक ही बहुत मुख्य है, ஒருத்தர் தான் ரொம்ப முக்கியம், मेरे लिए एक ही बहुत मुख्य है। அவரை துக்கப்படுத்த மாட்டேன், उन्हें दुख नहीं पहुंचाऊंगा, அவரை துக்கப்படுத்த மாட்டேன், उन्हें दुख नहीं पहुंचाऊंगा। சரீரத்தையும் என் ஆத்மாவையும் நரகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒருத்தருக்கு தான் வல்லமை இருக்கு, मेरे शरीर को घात कर नरक में लेकर जाने के लिए एक ही के अधिकार है, இதுக்குத்தான் நான் பயப்படுவேன்। उन्हीं से मैं डरूंगा। இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறியா? हाथ में अर्पण करता हूं कर बोल के प्रार्थना कर रहा है क्या? சில இடங்கள்ல மனுஷனை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி தேவனை துக்கப்படுத்துற, कुछ जगह पर मनुष्य को तृप्त करना है कर परमेश्वर को दुख किया, அவன் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது, वो तुझे नरक में से नहीं बचा सकता। அவனை யான் திருப்திப்படுத்தி தேவனை துக்கப்படுத்துற, तो उसे क्यों तृप्त कर परमेश्वर को दुख पहुंचा रहा है? காக மனுஷனை நேசிக்க வேண்டாம்னு சொல்லல, इसके लिए मनुष्य से प्रेम मत कर नहीं कहता हूं, நேசி, प्रेम कर, ஆனா लेकिन அவனுக்கு பயப்படாத, उससे मत डर। அவனை திருப்திப்படுத்த போயிட்டு தேவனை துக்கப்படுத்திராத, उसे तृप्त करने की कोशिश में परमेश्वर को दुख मत पहुंचा। கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்। परमेश्वर के हाथों में सौंपते हैं। பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, मेरे बच्चे से बहुत जन आज परमेश्वर के सम्मुख समर्पण कर रहे हैं। பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன்। मेरे बच्चों के पर परमेश्वर का अनुग्रह उपस्थित रहने के लिए प्रार्थना करता हूँ। வார்த்தையின்படி வாழ்வதற்கு கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க। इस वचन के अनुसार जीने के लिए परमेश्वर मदद कीजिए। சீசன் எப்படி வாழணும்னு நீங்க சொன்னீங்களோ அதற்கு பயந்து அப்படியே வாழ்வதற்கு உதவி செய்யுங்க। एक चेला कैसा जीना चाहिए ऐसे ये मान कर डर कर जीने के लिए मदद कीजिए। தேவரியந்தம் காத்துக்கொள்ள आगमन तक रक्षा कीजिए। பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்। मेरे हर एक बच्चों के लिए मैं प्रार्थना करता हूँ। சிலுவையின் நிழலுக்குள் மறைத்துக்கொள்ள, आपकी क्रूस के छांव में छिपा लीजिए। உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களுக்குள் மறைத்துக்கொள்ள, आपके जो कीले टोके गए उस जगह के अंदर छिपा दीजिए। பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தத்தை சிரசுகள் மேல வைக்கிறேன்। मेरे बच्चों के ऊपर यीशु के लहू को उनके सिर पर लगाता हूँ। பிள்ளைகளுடைய வீடுகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களை வைக்கிறேன்। मेरे बच्चों के घरों के चौखट पर दरवाजे पर अब मेमने के लहू को लगाता हूँ। பிள்ளைகளுடைய வீடுகளிலே எல்கைகளிலே வாதைகள் வர நீர் அனுமதிக்காதிரும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்। मेरे बच्चों के घरों के सीमाओं के अंदर महामारी ना आए कर मैं प्रार्थना करता हूँ। சுகம் பலன் ஆரோக்கியம் நீடிய ஆயுசு கொடுங்க। सुख बल आरोग्यता और जो अच्छी आयु दीजिए। கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக வாழும்படி பக்தி வைராக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க। परमेश्वर से डरकर परमेश्वर के लिए जीने के लिए भक्ति में जिद्दी दीजिए। சூழ்நிலைகள் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்। इन परिस्थितियों में भी मेरे बच्चे आशीष पाए, उनके सारे जरूरत पूरे किए जाए कर आशीष करके प्रार्थना करता हूं। ஊழியக்காரன கடியா आपका सेवक दास பிள்ளைகள் அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்। मेरे बच्चों सभी को पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करता हूं। பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன்। मेरे बच्चों के ऊपर शांति और आशीर्वाद होकर बधाई देता हूं। கிருபை உண்டாகட்டும்। अनुग्रह हो। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே। यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुनिए अच्छे पिता। ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा की एकता शांति और आनंद உங்களை மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आपकी सद में आसिल की सदा काल के இயேசு கிறிஸ்துவின் வருகை உண்டாவதாக। यीशु मसीह के आगमन तक हो। ஆமென்। आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா। हालेलुया। உங்களை ஆசீர்வதிப்பாராக। प्रभु आप सबको आशीष करें। Praise the Lord.